ஆரம்பிக்கிறோம். இந்த இனிய காலை வேளையில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் டாக்டர் மணி அவர்கள், ஹி இஸ் த டீன் ஆஃப் அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ். சார் வந்து டாக்டர் தாமோதரன், இஸ் த மெடிக்கல் சூப்பர்டென்ட் ஆஃப் அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ். Then we have Dr. Vinod, he is a consultant urologist, HOD of urology department. இப்போ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோட நோக்கம் வந்து நம்ம வந்து ஒரு யூராலஜி கான்ஃபரன்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோங்க. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ஸ்டேட்ஸோட யூராலஜி கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கான்ஃபரன்ஸோட ஆர்கனைசிங் செக்ரட்டரியாகவும் அவர் இருக்கார். சார் வந்து டாக்டர் வினோத். நெக்ஸ்ட்டு டாக்டர் சுதாகர், இவரும் வந்து நம்ம டெபசுகான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஃபரன்ஸோட சேர்மனாக, ஆர்கனைசிங் சேர்மனாக இருக்காருங்க. தென் வி ஹேவ் டாக்டர் செல்வம், அவர் வந்து மெடிக்கல் டைரக்டர், விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ இந்த ப்ரெஸ் ரிலீஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. 2 ஸ்டேட்டுக்கு உண்டான தமிழ்நாடு, பாண்டிச்சேரிக்கு ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரோட ஒரு யூராலஜி கான்ஃபரன்ஸ் ஒரு பெரிய அளவில் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 400 டெலிகேட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த கண்ட்ரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அகடமிக்காக, ஒரு ரிசர்ச் அண்ட் அகடமிக் ஓரியன்ட் ஒரு ப்ரோக்ராம்ங்க. மக்களுக்கு வந்து இதில் இந்த கான்ஃபரன்ஸ் மூலம் பேசப்படுற இந்த கருத்தரங்களில் வந்து பேசப்படுற விஷயங்கள் வந்து நாளைக்கு மக்களுக்கு வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு சென்றடையக்கூடிய வாய்ப்புகள்ங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி மெடிக்கல் ஃபீல்டுங்கிறது வந்து ஒரு இவால்வ் ஆகி எப்போவுமே ஒரு இவால்வே ஆகிட்டு டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபீல்டு. ஸோ அதில் நிறைய மருத்துவ கண்டுபிடிப்புகள், முன்னேற்றங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து இந்த மாதிரி கான்ஃபரன்ஸில் வந்து டாக்டர்கள் வந்து அதை பற்றி கலந்து ஆலோசித்து அது எந்த அளவுக்கு அது வந்து பேஷண்ட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போக முடியும்னு கொண்டு போகிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து இப்போ நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோங்க. விநாயகா மிஷன் குழுமம் வந்து இந்த ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸ் வந்து இங்கே ஹோஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது சம்மந்தப்பட்டு அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்ருக்கோம். 2வது வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இப்போ நாளையிலேருந்து நடக்குதுங்க. 19, 20, 21 3 நாள் இந்த கான்ஃபரன்ஸ் இங்கே நம்ம கேம்பஸில் நடக்குது. அடுத்த வாரம் வந்து 25, 26, 27 வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் எமர்ஜென்சி மெடிசன் சம்மந்தப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ இப்போ இதை பற்றின டிஸ்கஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எமர்ஜென்சி டாக்டர்ஸும் அந்த டீமும் இருக்காங்க. அவங்களும் வந்து உட்காந்து உங்களுக்கு அந்த கான்ஃபரன்ஸ் பற்றியும் சொல்லுவாங்க. ஸோ 2 கான்ஃபரன்ஸ் நமக்கு வந்து இங்கே இதே கேம்பஸில் 2 வாரத்தில் நடக்குது. இது வந்து ஒரு பெரிய விஷயங்க. ஒரே மாதத்தில் ஒரு 2 வாரத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இது வந்து ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸ், இன்னொன்று வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இதை பற்றியனோட விஷயங்கள் வந்து மக்களுக்கு சென்றடையணும், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த அழைப்பு நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ வித் திஸ் ஐ பாஸ் ஆன் த மைக் டு டாக்டர் வினோத், ஆர்கனைசிங் செக்ரட்டரி. ஸோ அவர் வந்து இந்த கான்ஃபரன்ஸோட நோக்கம் என்ன, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி எடுத்தாலுமே ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டு மாநாடு நடத்துவோம். அதாவது ஆனுவல் கான்ஃபரன்ஸ் கவர்மெண்ட் செட்டப்பில் ஒரு தடவை வந்து ஜிப்மரில் நடந்துச்சு, இன்னொரு தடவை வந்து இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில், ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. 19, 20, 21 3 நாள் நடக்க போகுது. இதில் வந்து ஸ்பீக்கர்ஸ், இதோட எக்ஸ்பர்ட்ஸ் வர்றது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவல்லேருந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து ஸ்பீக்கர்ஸ் வராங்க. இன்னொரு விஷயம், ஒரு சரித்திரமாக பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் யூராலஜி கான்ஃபரன்ஸில் மோர் தென் 350, 350க்கும் அதிகமான ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து நம்ம கான்ஃபரன்ஸில் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. நாளைக்கு நடக்கிறது வந்து ஒர்க் ஷாப்னா அறுவை சிகிச்சை முறையில் இருக்கிற லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்னன்றதை நம்ம வந்து வீடியோ ப்ரெசன்டேஷனாகவும் லைவாகவும் செமி லைவாகவும் நம்ம நாளைக்கு பண்ணுறோம். நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த செஷன் இருக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ், டிபேட்ஸு இது எல்லாமே இருக்கும். இதில் எங்கள் யூராலஜியில் வந்து பொறுத்த வரைக்கும் நிறைய பாதிக்கு மேலே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ் பண்ணி, அதாவது லேசர்ஸ் யூஸ் பண்ணுறது, இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால என்ன லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸ் இன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செஷனே இருக்குது. ஸோ அந்த செஷனில் என்னென்ன லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். யூஸ்வலாக அந்த கான்ஃபரன்ஸில் வந்து டாக்டர்ஸ் வந்து யாருமே அவங்க ஹெல்த்துக்கு வந்து எந்த ஒரு அக்கறையும் கொடுக்கறது இல்லை. நீங்கள் நிறைய நியூஸில் மீடியா பீப்புள் பார்த்துருப்பீங்க, சின்ன வயசில் கார்டியாலஜிஸ்ட் அவங்க எது பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுற எல்லா டெலிகேட்ஸ்க்குமே ஒரு கார்டியாக் ஸ்க்ரீனிங் பேக்கேஜ் கொடுத்துருக்குறாங்க.
இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த எந்த கான்ஃபரன்ஸ்லையுமே டாக்டர்ஸ்க்கு ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இந்த சர்வீஸை அதாவது சர்வீஸ் டு த சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம அதை பண்ணுறோம். இதுவுமே ஒரு பெரிய ஒரு சரித்திர நிகழ்வு. இப்போ இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இந்த டெலிகேட்ஸில் வர 350 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் பண்ணிக்கிறோன்ற மாதிரி. ஸோ இதுதான் இந்த கான்ஃபரன்ஸை பற்றிய விஷயங்கள். வேறு ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா யூராலஜி பார்ட்டாக பிரிப்போங்க. அதாவது என்னென்னா யூராலஜிலே கேன்சர் ட்ரீட்மெண்ட் தனியாக இருக்கும், ஸ்டோன் மேனேஜ்மெண்ட் தனியாக இருக்கும். அந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்கிறப்போ இந்த ஸ்டோன் மேனேஜ்மெண்ட்டுக்கு லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்னென்ன இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். கேன்சர் மேனேஜ்மெண்ட்டுக்கு லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்னென்ன இருக்குன்றதை பண்ணுவோம். இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ணுறது என்னென்னா, நெக்ஸ்ட் வீக்கில் ஆக்சுவலாக நம்ம ரோபோட் நம்ம விநாயகா மிஷனில் வாங்குறதுக்கான ஒரு முன்னேற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த ஜோனில் பார்த்தோம் அப்படின்னா ஜிப்மரில் ரோபோட் இருக்குது. அடுத்தது நம்ம செட்டப்பில் தான் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்குது, அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஒரு செஷனாகவே வச்சு ரோபோட்டிக் சர்ஜரியை பற்றியுமே டிஸ்கஷன்ஸ் நிறையாவே இருக்க போகுது. ஸோ லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே எதோட ஃபோக்கஸ்னால் பேஷண்ட் சேஃப்டி அண்ட் பேஷண்ட் பெனிஃபிட்டுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதே நேரத்தில் காஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு என்னென்ன லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். மேலும் டாக்டர் வினோத் அவர்களுடைய ஏற்பாட்டின்படி கண்டினியூவஸ் ஏற்பாடு, ஏன்னா தனி ஒரு மனிதராக அவர் எல்லாம் எடுத்து சேர்ந்துட்டுருக்காரு. அந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ரிசர்ச் பேப்பர்ஸ் நிறையா டாக்டர்ஸ் இங்கே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இரண்டாவது கருத்தரங்களை லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னென்ன, லேட்டஸ்ட் டெக்னாலஜி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா பேஷண்ட்டோட ஸ்டே இன் ஹாஸ்பிட்டல், பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் தங்கும் நேரம் நாட்கள் குறைவாக இருக்கணும். குறைவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு பண்ணுவோம். மேலும் இதற்கான இந்த அறுவை சிகிச்சையோ இல்லை மேற்கொண்டு இந்த மருத்துவமனை பரிசோதனைக்கோ நம்ம அரசாங்கத்தில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபெசிலிட்டி இருக்கோ அதெல்லாம் அதில் இதோட அட்டாச் பண்ணுறதுக்கான ஏற்பாடு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நிர்வாகம், அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் சேர்ந்து அதுக்கான முயற்சி எடுப்போம். வாய்ப்பும் ஏற்படும். சார் சொன்ன மாதிரி ரொபாட்டிக் சர்ஜரி அதுக்கான ஒரு ஏற்பாடும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் நோயாளிகளுக்கும் மற்றும் பாதிப்படைந்தவர்களுக்கும் நம்ம யூராலஜி மருத்துவர்களுக்கு மட்டும்தான். மருத்துவர்களே நிறைய துறைகள் இருந்தாலுமே இது யூராலஜி மருத்துவர்களுக்கான துறை தான் கான்ஃபரன்ஸ். நம்ம இப்போ சொன்ன மாதிரி அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறவங்க அவங்க தான். இந்த மாதிரி டேப்லெட் இதுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதை நம்ம வைண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கான லேட்டஸ்ட் டேப்லெட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட யூஸ் பெனிஃபிட், அந்த பெனிஃபிட்டு அந்த ரிஸ்க் அந்த ரேஷியோவை வச்சு கால்குலேட் பண்ணி நிறைய அவுடேட்டட் ஒரு டிபேட் நடக்கும். ஸோ அதை வச்சு தான் இப்போ நாங்கள் என்ன கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம்னா, துலியம் ஃபைபர் யூஸ் பண்ணுறீங்களா, கிட்னி ஸ்டோனுக்கு அது நல்லது. அதே யூரின் பையில் யூரின் டியூப்ல இருக்கிற ஸ்டோனுக்கு ஹோல்மியம் லேசர் நல்லது. அந்த மாதிரி இது ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ்ன்றது காம்ப்ளிகேஷனுக்கும் இதுக்கும் கிடையாது. ஒருத்தர் சாதாரணமாக மயக்கவியலோட ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி டாக்டர் எல் இவர் சார் கன்சல்டண்டாக இருக்கிறாரு. பிஎம்எஸ் இவ்வளோ பேசப்படுது அப்படின்னா மொத்தம் 12 இன்டர்நேஷனல் ஃபேக்கல்ட்டி, யூஎஸ், யூகே, லண்டன், இஸ்ரேல், இந்த மாதிரி நிறைய துறை, துபாய், நிறைய கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் வராங்க. ஸோ 60லேருந்து 65 நேஷனல் ஃபேக்கல்ட்டி ஃப்ரம் ஜிப்மர், எய்ம்ஸ் ரிஷிகேஷ், எய்ம்ஸ் டெல்லி, பிஜே சண்டிகர் அண்ட் எல்லா எய்ம்ஸ் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்துலேருந்து ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி அவங்களோட அனுபவம் நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. ப்ளஸ் நம்மளோட நாலேஜ் ஷேர் பண்ண போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம்னா, கிட்டத்தட்ட டெலிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் இருப்பாங்க. பட் இங்கே நம்மளுக்கு ரிசோர்ஸ் பர்சன்ஸ் 100 பேர் இருக்காங்க. நேஷனல் ஃபேக்கல்ட்டி, இன்டர்நேஷனல் ஃபேக்கல்ட்டி சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்க. இது ஒரு சின்ன விஷயமே கிடையாது. 100 பேர் அசம்பிள் பண்ணி அவங்களோட நாலேஜ் நம்மளுக்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது பாண்டிச்சேரியில் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 100 டெலிகேட்ஸ் 100 ரிசோர்ஸ் பர்சன் நம்மளுக்கு ஒரு லெக்சர், ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25லேருந்து 28 நடக்குது. முதல் 2 நாள் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் நடக்குது. ஒர்க் ஷாப் அப்படின்னா
ஒவ்வொரு துறையிலிருந்தும் ஒர்க் ஷாப் நடக்கும். இதுல கிட்டத்தட்ட 10 ஒர்க் ஷாப் 2 நாள் நடக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட்ல இருந்து மெக்கானிக்கல் வென்டிலேஷன், கெடாவரிக் ஒர்க் ஷாப், இசிஜி, ரிசர்ச், அப்படி கிட்டத்தட்ட 10 ஒர்க் ஷாப் தனித்தனியா ஒவ்வொரு இன்டர்நேஷனல் ஃபேக்கல்டி நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி மெடிசன் ஒரு அருமையான ஸ்பெஷாலிட்டி. எந்த எமர்ஜென்சி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரெயின்டு ஸ்பெஷலிஸ்ட் பண்ணும்போது பல உயிர்களில் கரெக்டான நேரத்தில் கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க, அதில் காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். ஃபுல்லாக இருந்து வரீங்க, நீங்கள் 3 நாள் கூடி பேசுகிறீங்க, இதனால் பொதுமக்களும் எங்களை மாதிரி சாமானியர்களுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அது என்ன அந்த பயன் அப்படின்னா, இந்த மாதிரி மருத்துவ மாநாட்டில் பல திறமைமிக்க மருத்துவர்கள் வந்து அவங்க நாலேஜை ஷேர் பண்ணிக்கும் போது, உதாரணத்துக்கு என்னிடம் பயின்ற மாணவர் என்னை விட புத்திசாலியாகி அவர் பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சி அவர் வந்து இந்த கான்ஃபரன்ஸில் அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இப்போ அப்டேட்டடாக பல விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும்